சார் நான் வந்து சம்பாதிக்கிறத வச்சு அப்படி சேர்த்து வச்சு வாழணுமா இல்லை வந்து செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு எத்திக்கல் இருக்கு. பேலன்ஸ், ஆர்ட் ஆஃப் பேலன்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனந்த் சீனிவாசன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற, பைக் வாங்கி என்ன பண்ண போகிற, கார் வாங்கி என்ன பண்ண போகிற, அதை ஒரு இதில் போட்டீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவார். அப்படி எல்லா ஷேர்ஸும் உண்மையிலே ஜெயிக்குதா? இல்லை. இப்போ சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் வந்து விப்ரோவில் இவ்வளோ காசு போட்டால் அது எத்தனாயிரம் கோடியாக இருக்கும், இன்ஃபோசிஸில் போட்டால் எவ்வளோ ஆயிருக்கும். அது மாதிரி எவ்வளோ கம்பெனி அந்த இதில் வந்துச்சு. அதில் இது ரெண்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு, அவ்வளோ. ஸோ நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு வந்து முக்கியமானது என்னன்னா லக். அது ஒரு பெரிய ரோல். நான் ஒரு காலேஜில் ஒரு கவுன்சிலிங் போனோம்னா என்னை விட அந்த ஒன்று எனக்கு போட்டியாக ஒருத்தர் இல்லையா, அவன் கம்மி மார்க் எடுக்கணும், இல்லை அவனை விட எனக்கு அலாட்மெண்ட் ஆட்டோ ஒன்று கூட இருந்தால் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லக் ஒரு பெரிய ரோல் பண்ணும். லக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 99% ஹார்ட் ஒர்க், 1% லக். ரெண்டு இருந்தால் தான் 100% இருந்தால் தான் உங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். 99.99% வீடியோ டவுன்லோட் ஆனாலும் அதை உங்களால் பார்க்க முடியாது. 100% டவுன்லோட் ஆனால் தான் பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா லக்கும் தேவை, ஹார்ட் ஒர்க்கும் தேவை. இப்போ அந்த ஹார்ட் ஒர்க்கை போடுறோம், ஒரு லக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. அப்படி அதை வச்சு நம்ம என்ன ஒரு பணத்தையோ ஒரு மெட்டீரியலோ உருவாக்கணும். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 33 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 33 ரூபா உங்களோட அடிப்படை செலவுகளை, சாப்பாடு, தங்குறதுக்கு, துணி, இந்த மாதிரி அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம் இருக்குல்ல, இந்த மாதிரி அடிப்படைக்கு செலவு பண்ண சொல்லுவாங்க. பேலன்ஸ் 33 இருக்கு இல்லையா, அது உங்களோட டிசைர். உங்களுக்கு இது ஒரு பைக் வாங்கணும்னு இருக்கும், ஒரு கார் வாங்கணும்னு இருக்கும், ஒரு டூர் போகணும்னு இருக்கும். எனக்கு வந்து டூர் போக பிடிக்கும். நான் மாசத்துக்கு ஒரு டூர் போயிடுவேன். எங்கேயாவது இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது ஒரு டூர் செலவு பண்ணி போயிட்டு வருவேன். சோலோவோ ஃப்ரெண்ட்ஸோ அது போயிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி போக முடியும். அடுத்து 33 இருக்கு இல்லையா, அதை வந்து சேவிங்ஸ் பண்ண சொல்லுவாங்க. சரி சார், சேவிங்ஸ்னா எப்படி கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஒரே கம்பெனில போட்டுறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன இதுதான். நீங்க வந்து இன்ஃபோசிஸ்ல உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா ரைட்டு. வேற ஏதாவது ஒரு சி3 இன்னொரு கம்பெனி அப்போ திறந்தாங்க, இப்போ அது க்ளோஸ். இல்லை ஹர்ஷத் மேத்தா இன்வெஸ்ட் பண்ண கோடிக்கணக்கான கம்பெனி இருந்துச்சு, அப்பெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் ஒரு நாச்சு இருக்கா என்ன? அந்த மாதிரி எவ்வளோ கம்பெனி அடி ஏறிட்டு. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், ஒரு உழைப்பு போறோம், லக்கு கூட இருக்கு, அதை வச்சு ஒன்றும் உற்பத்தி பண்ணுறோம். அதை கடந்த காலத்து உழைப்பு நிகழ்காலத்துல பலனா இருக்கு. அதை அதுல கொஞ்சத்தை எதிர்காலத்துக்கு எடுத்து வச்சுட்டு நிகழ்காலத்துல கொஞ்சம் அனுபவிக்கீங்க. அதான் என்னோட கான்செப்ட். நீங்க ஆனந்த் சீனிவாசன் மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, டிஃபன் காப்பி மாதிரி வாங்கிட்டே இருங்கன்னு நான் சொல்ல போறேன். நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் சரி, உங்களோட அடிப்படை செலவு எவ்வளவோ அது ஒரு கால்குலேட் பண்ணுங்க. என்னோட அடிப்படை செலவு இப்போ நான் சம்பாதிக்கிறது 33% இருக்கு. அது என்னோட பேசிக் செலவு. கரெக்டா எடுத்து வச்சுன்னா கரெக்டா அதுக்கு ஏற்றாப்ல. என்னோட ஆசைக்கு வந்து இப்போ பேலன்ஸ் இருக்க 66 போடுவேன்னா இல்லை 13 தான் எனக்கு தேவை. நான் 13 போட்டே இது பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 50 நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதே மாதிரி உங்களோட இதையுமே நீங்க ஒரு டியூன் பண்ணிங்க. இதுக்கேத்தாப்புல நீங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல என்னன்னா நீங்க கடந்த காலத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி நிகழ்காலத்துல சந்தோஷமாவும் திருப்பீங்க, எதிர்காலத்துக்கு வந்து பயமும் இல்லாம இருக்கும். ஸோ நிகழ்காலத்தையும் நீங்க வாழ்வீங்க, எதிர்காலத்துலையும் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் சொல்லுவாங்க. நீங்க எது பண்ணாலும் ஒரு கால்குலேட் பண்ணீங்க. எனக்கு இவ்வளவுதான் செலவாகுது, ஒரு மாசம் 10,000 ரூபாய் எனக்கு செலவுனா அந்த 10,000 ரூபாய் அது தொடக்கூடாது, அது போயிடும். இருக்க காசு, மிச்சம் இருக்க காசுல உங்களோட ஆசைகளுக்கு எவ்வளவோ அதை நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். ஆசைக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். பைக் வாங்கணும் வாங்கி தான் ஆகணும், ஒரு டூர் போகணும் போய் தான் ஆகணும். ஆனா அது பிளான்டா இருக்கும். அதுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஓகே நான் இது பண்ண போறேன், இதெல்லாம் பண்ணி இதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா இந்த ரிசல்ட் வரும் இல்லையா, இதை எடுத்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு ஒதுக்கினாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்மளுக்கு கடந்த காலத்தை பத்தி கவலை கிடையாது. நிகழ்காலத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கும். நிகழ்காலத்தையும் அனுபவிக்கிறோம், எதிர்காலத்தையும் சந்தோஷம் இருக்கும். நீங்க எல்லாம் கீழக்கரையில பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்தியாவில ஒன் ஆஃப் த பெரிய பணக்காரர்ல ஒருத்தர், தமிழ்ல பெரிய பணக்காரர் ஒருத்தர், துபாயில ஈட்டே கொடுத்து அவர் மகன்கிட்ட சொல்லுவாங்க, பாப்பா நீங்க எல்லாத்துக்கும் கணக்கு பாருங்க, பார்த்து செலவு பண்ணுங்க. 2 விஷயத்துல இருக்கு. நல்ல சாப்பாடுக்கு 4 துணிக்கு மட்டும் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்க பாப்பா அப்படின்னு. கணக்கு என்னன்னா நம்ம வாழ்ற உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான சத்து தேவை. ஸோ சாப்பாடுக்கு நீங்க நல்ல உணவை இது பண்ணணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லபடியாக இது பண்ணுங்க. ஒரு ஜிம்முக்கு போயிட்டு உங்க உடம்பு ஒரு கோயில். அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து டெடிக்கேஷனா டெய்லி ஒரு ஒர்க் அவுட்டோ, என்னால் முடியல ஒரு நாள் முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த நாள் போங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் விட்டு இன்னைக்கு விடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று விட்டது நேற்று முடிஞ்சு, இன்னைக்கு போங்க, கிளம்பி போங்க, டைம் இருந்தா போங்க, ஜிம் பண்ணணும், ஒர்க் பண்ணுங்க. உடம்பு நல்லா வச்சுங்க, மனசு ஆரோக்கியம் வச்சுங்க. ஜிம், மெடிடேஷன், இல்லை முடிஞ்சா ஒரு யோகா, ஒரு புக்கு படிச்சுட்டு, ஒரு டூர் போயிட்டு,
சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா லைஃப் பேலன்ஸிங்காக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இது ஏன்ப்பா நீ சொல்றப்ப நீ இது பண்ணிட்டேன்னா இது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே ஓரளவு சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருக்கு. எதிர்காலமும் நல்லா இருக்கு, கடந்த காலமும் நல்லா இருக்கு, நிகழ்காலமும் சந்தோஷமா இருக்கு. இதே நீங்க வாழணும்னு நினைச்சு இந்த வீடியோ போறேன். ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப் நல்லா தான் இருந்தேன். அலிசால்